சரி இப்போ என்னன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் டீம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுது. யூகே டீமில் வந்து ஒரு ஆளுட எக்யூப்மெண்ட் ஃபெயிலியரால் பேக் டு பேஸ். அதால் வந்து இப்போ யூகே டீம் வந்து ஒரு ரவுண்ட் முடிச்சுட்டு நிற்கணும். என்ன செய்ய வேணும்னு பார்ப்போம். நானும் இதில் வந்து பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். ஒரு மண்ணும் விளங்குது இல்லை. சரி பார்ப்போம். இப்போ யூகே அங்கே ரெடி ஆகுது. இங்கே ஃப்ரெஞ்ச் டீம் இங்கே நிற்கிது. ஃப்ரெஞ்ச் டீம் உள்ளுக்கு சொன்னால் வெளியில் சுட்டு ஆள்கள் கோரின் நடக்கிற தெரியல. நீ குறைஞ்சி சொல்கிற பாருங்க, ரூப்பில் எல்லாம் சொல்கிறாள். இப்படி ரூஃப் எல்லாம் சொல்கிறாளுகள். எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இந்த ஃப்ரெஞ்ச் டீம் ரெடி. அங்கே யூகே டீம் ரெடி. Right, battle is going to begin in a bit. There you go. French team started advancing. They're moving towards it. தர்ஷனின் தலைமையில் எங்களோட ஃப்ரெஞ்ச் டீம் மூவ் பண்ணி கொண்டிருக்க. அங்கு சேந்தனின் தலைமையில் யூகே டீம் பேக்கப்புடன் வந்து கொண்டிருக்கின்றது. கெவின் அவர்கள் தனிமையில் ஏதோ பேசிக்கொண்டிருக்கின்றார். டீமோடு கம்யூனிகேட் பண்ணி கொண்டிருக்கிறார் போலோடக்கு. இதோ பேட்டில் ஆரம்பித்து விட்டது. யூகே டீம் நேராக மோதுறதுக்காகவும் வந்து கொண்டிருக்கின்றனர். இதோ அழகாக சுட்டு விட்டனர். ஃப்ரெஞ்ச் டீம் திருப்பி பேசிக்கு வந்து கொண்டிருக்கின்றது. இதனை தொடர்ந்து இதோ ஃப்ரெஞ்ச் டீமிலிருந்து கெவின் அவர்கள் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றார். He is making the move from a side to attack the UK team, and his team உரையாடல் நடந்து கொண்டிருக்கின்றது. இதை அடுத்ததாக எப்படி அடிக்கலாம் என்று அதை பார்த்துக்கிறதுக்காக யூகே டீமிலிருந்து சேந்தன் அவர்கள் முன்னோக்கி வந்து கொண்டிருக்கின்றார். இதோ there is Shen from UK team. I think he decided to go backing up. தனது பொசிஷனை மாற்றி பின்பக்கமாக நடந்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு தெரியுமோ தெரியாது எங்கே நடக்கிறார் என்று, ஆனால் நடந்து கொண்டிருக்கின்றார். இதோ வந்து விட்டார், சுட்டு விட்டார். சேந்தன் அவர்களை சுட்டதனால் மீண்டும் அவர் தனது தளத்துக்கு திரும்பி சென்று கொண்டிருக்கின்றார்.